இதனடா கோழிக்கு நாய்க்கு கிராஸா பிறந்ததா? வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கோழி பார்த்தேன். அதான் இந்த வீடியோல போட்டிருக்கேன். இந்த கோழியை கூண்டுக்குள்ள பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நாய்க்குட்டியை தான் கூண்டுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். அப்புறம் தான் சொன்னாங்க இவ்வளவு ஃபேன்சி கோழியா, என்னடா இப்படி இல்லாம கோழி இருக்குன்னு சொல்லி அதை எடுத்து பார்த்து வீடியோ எடுத்திருக்கேன். ஆக்சுவலா அந்த கோழி பேரை கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா சில்கின்னு வருது. பட் இவங்க போலீஸ் கேப் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எது கரெக்டான பேர் எனக்கு தெரியல. பார்த்தா உண்மையிலே ஒரு பொமேரியன் நாய்க்குட்டியை பாக்குற மாதிரி தான் இருக்கு. அதான் நான் வீடியோல சும்மா காட்சின்னு சொன்னேன். இது நாய்க்கும் கோழிக்கும் பிறந்ததானே, ஆனா அது உண்மையிலே ஒரு கோழி தான். இப்ப நீங்க பாக்குறது ஃபுல்லா கோழி, அதாவது தலையில இந்த மாதிரி கொண்ட மாதிரி இருக்குல்ல, இது பேர் கேப்னு சொல்லுவாங்க. இந்த பிரீடுக்கு ஃபுல்லா கோழிக்கு மட்டும் தான் தலையில கேப் இருக்குமா. இப்போ நீங்க பாக்குறது சில்கியோட சேவல். இதுக்கெல்லாம் கொண்டே இருக்காது. ஆனா பார்த்தா நாய் மாதிரி பொசு பொசுன்னு தான் இருக்கும் இந்த சேவல். இந்த மாதிரி சேவல் கோழிக்கு கால்லையும் முடி வளர்ந்துருக்கும். அதாவது பாம்ஸ் புறாவும் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதுக்கு கால்லையும் முடி வளர்ந்துருக்கும். இது ஃபுல்லா ஃபேன்சி ஐட்டம் போல. வாங்கி நல்லா ஃபேன்சியா வளர்த்து சேல் பண்ணலாம். பட் கறிக்குலாம் அது உதவாதுன்னா அவ்வளவு காசு போட்டு வாங்கி அதை கறிக்கு திங்க முடியுமா? அதனால தான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு இது ஃபாரின் பிரீடு. இந்தியாலாம் இப்ப பிரீட் பண்றாங்க. எனக்கு சரியா தெரியல. இதுவே முட்டையிட்டு அடகாக்குமா இல்ல இதுக்கு இங்க் பட்டர் வச்சு இந்த குஞ்சு எல்லாம் பொறிக்க வைக்கணுமா எனக்கு சரியா தெரியல. ஒரு டிஃபரெண்டான ஒரு கோழி சேவை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அதை வாங்கி வளர்க்கலாம். இது நான் இங்கே பார்த்தேன்னா பரமக்குடி அயன் பெட்ஸ்ல இதை பார்த்தேன். வேணும்னா நீங்க அங்கே போய் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க.